கேள்வி நம்ம அங்கே திரும்ப நிப்போம். அதிமுக வந்து தோக்கும் போது என்ன சொன்னீங்க, அவன் மக்கள் நல்லது பண்ணல, அவன் மக்களுக்கு சொன்னது எதுவுமே செய்யல, அதனால மக்கள் அவனை ஏமாத்திட்டாங்க, மக்கள் வந்து அவன் ஓட்டு போட்டாங்க, அதிமுக அவனை ஏமாத்துச்சுன்னு சொன்னீங்க. அப்ப திமுக தொடர்ந்து வந்து 2 வாட்டி மக்கள் அவங்கள நிராகரிச்சது. அப்ப உங்களை ஏன் நிராகரிச்சாங்க? இந்தாங்க 2 வாட்டி நிராகரிச்சாங்கன்னா உங்களுடைய பரப்புரை ஜெயலலிதாவுடைய பரப்புரையில தான் வந்துச்சு. ஜெயலலிதாங்கிற ஒரு பெண்ணு, அதுக்கப்புறம் எம்ஜிஆருங்கிற ஒரு பரப்புரை, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்காக. நீங்க ஆட்சியில இருந்த போது மக்கள் நல்லது பண்ணிருப்பீங்கல்ல. நாங்க நல்லது பண்ணாலும் அதை எங்களை காட்டுல நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் பொம்பளைங்க சொன்னா தானே இந்த மக்கள் மயங்கிறான்ல எல்லாம் அந்த பவுடருக்கு. சரி, அதனால பயங்கி ஜெயலலிதா மக்களை வந்து அசிங்கப்படுத்துற விதமா இருக்கு. ஆமா, மக்களை அசிங்கப்படுத்துறோம். எங்களுக்கு தெரியுமா, பெண்களை அசிங்கப்படுத்துறோம், மக்களை இந்த கதையெல்லாம் விடாத அங்க அவருக்கு ஜால்ரா தட்டிட்டு எங்க மக்கள் பாக்குறாங்கல்ல, மக்கள் இங்க பாரு, இந்த மக்கள் அதாவது கவர்ச்சியா காட்டுது, அவங்க வந்து அதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. நாங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம். பெண்களை வந்து நாங்க எப்படி நினைக்கிறோம், தாயாவும் தங்கையாவும் அக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் சொல்லிட்டு வான்கோழி புக்ல எழுதுறீங்களே, வான்கோழி வெள்ளிக்கிழமை அதுல எழுதுறீங்களா? அந்த மாதிரியா? சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க. என்ன வேலை வச்சுக்காதீங்க, உண்மையா சொன்னேன். உங்களுக்கு வந்து ஏதாவது பேசணும்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை எடுத்துக்கிட்டு பேசுவீங்க. நான் லைவ்ல இருக்கிறத பேசுனேன். போனாலும் நீங்க ஏன் வந்து தோத்தீங்கன்னு கேட்டேனே, அதுக்கு 2 ஆண்டா நீங்க ஆட்சிக்கு வரலன்னு கேட்டேனே. அதுக்கு முத அதிமுக ஒண்ணு சொன்னீங்க, திமுக ஒண்ணு சொன்னீங்க, மக்களை குறைஞ்சுட்டீங்க, மக்களுக்கு அறிவு இல்லை. நீங்க இதுல மக்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல, மக்களுக்கு அறிவு இருக்குன்றீங்க. சும்மா இருக்கியா? ஒரு மக்கள் எதுக்கு இருக்கிறாங்க? மக்கள் மனசு குரங்கு மாதிரின்னு ரெக்கார்ட் தம்பி கேக்குதா? மக்கள் மனசு மரம் விட்டு மரம் தவற மாதிரி அவங்க வந்து இந்த கட்சி இருந்தா ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்யும். குரங்கு என்பது ஒரு விலங்கு, அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது. அப்ப மக்கள் 5 அறிவு ஆளுன்னு சொல்றீங்களா நீங்க? அது பழமொழியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தற்கூரின்னு சொன்னீங்க, இப்போ குரங்குன்றீங்க. ஓட்டு போட்ட அத்தனை மக்களுமே நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. திமுகவோட ஒரு மூத்த முன்னோடின்னு சொல்லி எனக்கு இன்டராக்ஷன் கொடுன்னு சொல்றீங்க. ஆனா மக்களை வந்து பாத்தீங்கன்னா 5 அறிவு மிருகம், குரங்கு அவனுங்க, நாங்க நல்லது பண்ணாலும் இன்னொரு கட்சி தான் ஓட்டு போடுவான்னு சொல்ல வரீங்களா? அப்போ அது பழமொழியா? சும்மா இந்த மாதிரி எல்லாம் கட்டி பேசுற வேலையெல்லாம் விட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். நீ என்னத்த பேசினாலும் என்னத்த நீங்க இன்னும் பதில் வரல, என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்களை உங்களை ஏன் ஆட்சி கட்டுல இருந்து இறக்குனாங்கன்னு நான் கேட்டதுக்கு இன்னும் கேள்வி பதில் வரல. அதே மாதிரி அதிமுக இறக்குனான்னு கேட்டு அப்படியே அச்சு உடுறீங்களே, அவன் நல்லது பண்ணல, அவன் அதை பண்ணா, அவன் இதை பண்ணா, இன்னும் அபத்தமா பேசணும் அப்படின்னா ஒரு மாண்புமிகு இங்க இல்ல, அவங்க நம்ம இல்லாத பத்தி பேசவே கூடாது. ஓகேவா? அந்த அம்மா வந்து மேக்கப் போட்டு வந்தாங்க, கேட்டாங்க, அதான் பொம்பளை பார்த்தா ஓட்டு போறான்னு அபத்தமா பேசுறீங்க. ஆனா அட்லீஸ்ட் உங்க மக்களை ஏங்க நிராகரிச்சாங்கன்னு கேட்டா, மக்களை ஏன் உங்க நிராகரிச்சாங்கன்னு கேள்வி கேட்டது ஏங்க நீங்க அட்லீஸ்ட் இல்லங்க, நாங்க மக்களுக்கு ஏங்க நீங்க நாகரிகமா கூட பதில் சொல்லாம நாங்க மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணோம், ஆனால் அது அவங்களுக்கு பத்தல போல இருக்கு, அது அவங்களுக்கு வந்து இன்னும் நாங்க நல்லது பண்ணிருக்கலாம், இன்னும் நாங்க செஞ்சிருக்கலாம், அது நாங்க சரியா சில விஷயம் செய்யாம விட்டுருப்போம். நீங்க முட்டு கொடுக்கறது அப்படிதான். ஆனா உங்க வாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இல்லங்க உங்க வாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே சொல்றாங்க முட்டு கொடுக்கலாம் சார், ஆனா இப்படி நீங்க முட்டு கொடுக்க கூடாது. ஐயா எங்களுக்கு தெரியும் உங்க வேலை எதுவோ அதை பாருங்க. எங்களுக்கு மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும், மக்களை எப்படி மதிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். மக்களை மதிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு எங்களுக்கு கிளாஸ். மக்களை நாங்க என்னைக்குமே நாங்க மக்களை வந்து எந்த இடத்தையுமே அவதூறா பேசதே இல்லை. அவதூறு நீங்க தானே மொத்த குத்தைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன பெருசா பேசலைன்னு இப்ப சொல்லாத ஒண்ணு. மனசு வந்து குரங்கு மாதிரி, மரத்துக்கு மரம் தாவுற மாதிரி மக்களுடைய மனசு தாவுது. மக்கள் மனசு கட்டுப்படுத்த முடியாது, மனிதர்களால கட்டுப்படுத்த முடியாது. மனித மனம் அந்த மாதிரி சொன்னாக்க அதுக்கு என்ன இப்படி அவரோட சேர்ந்துட்டு பேசுறேன் கடுப்பேத்த. சரி ஓகேங்க, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அழிச்சிருவோம். இப்ப ஓகே, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப சொல்லுங்க, ஏன் தொடர்ந்து எனக்கு பதில் வேணும். தொடர்ந்து 2 முறை 75 ஆண்டுகள் ஆட்சியில் 2 முறை நீங்கள் தமிழகத்தை ஆளணும் அப்படின்ற ஒரு முடிவை ஏன் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு அளிக்கவில்லை? அதுக்கு நான் என்ன சொல்றேன், மக்களை போய் கேளும் ஐயா. என்ன கேட்டீங்கன்னா மக்கள் தானே ஓட்டு போடணும், மக்கள்கிட்ட போய் கேளும். ஏன் திமுக ஓட்டு போடலன்னு கேளும் கேட்டா ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு கேட்டா தேர்ந்தெடுக்கல இல்ல, 2 முறை எங்களை தேர்ந்தெடுக்கல, ஏன் திமுகவை தேர்ந்தெடுக்கலன்னு மக்கள்கிட்ட போய் கேளுங்க. மக்கள் முடிவு சொல்லுவாங்க. மக்களுக்கு நாங்க பப்ளிக் பிளேஸ்ல போய் கேட்கும் போது, மக்கள் பப்ளிக் பிளேஸ்ல போய் கேட்கும் போது ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு அப்படின்னு துப்புறான்.
ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? என்னத்துக்கு என்னங்க மக்களை கேள்வி, மக்களை கேட்ட துப்புறாங்க. ஒரு மக்கள் சொன்னா சரியாயிடுமா? எங்க இங்க எத்தனை பேரு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 2.5 கோடி மக்கள் வாக்களிக்கணும், புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்ப அந்த மாதிரி துப்புறவங்க என்ன பதில் கொடுக்குறீங்க? எல்லாம் எங்களுக்கு இப்ப எங்களுடைய எதிர்க்கட்சி எங்களை கரைச்சு துப்ப இல்ல, அது பப்ளிக், அது பப்ளிக் நீ வேற எனக்கு. சரி, ஒரு வயசான ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட மூஞ்ச சாணி எடுத்து அடிச்சிருக்கு, அந்த அம்மாவை தெரிய கேஸ் போடுங்க தெரியுமா? அது எதிர்கட்சியா? அது சரியா? அது அந்த அம்மா பண்ண தவறு, அது எதிர்கட்சியா? அந்த அம்மா பண்ணது சரியாயா? தவறுன்னா அப்புறம் அந்த அம்மாவை நீவி கொடுத்து தட்டி கொடுத்து தண்ணியை கொடுத்து மறுபடியும் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்ல, இப்ப அந்த அம்மா பண்ண தவறு நீங்க ஏன் சொன்னீங்க? தவறு தானீங்க. அதான் ஏன் நீங்க சொல்லுங்க. நான் என்ன மஸ்துக்கு சொல்லணும்? ஏன் சொல்லுங்க, சும்மா இல்ல சொல்லுங்க. ஏங்க பதில் சொல்றதுக்கு ஏங்க அஞ்சுறீங்க? பதில் சொல்லுங்க. வேலையெல்லாம் இங்க வேண்டாம். ஸ்டாலினோட மூஞ்சில, முதல்வரோட மூஞ்சில தூக்கி சாணி ஏதோ அடிச்சாங்க, சாணியோ கல்ல தூக்கி அடிச்சாங்க, ஓகேவா? ஏன் அடிச்சாங்க? ஏன் அடிச்சாங்கன்னா அந்த கிளவிய போய் கேளு. அதான் இப்ப நீங்க சொன்னீங்களேங்க ஒரு விஷயம், மக்கள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதோட வெளிப்பாடு தான் இப்ப இதுதான் பதில் சொல்றீங்க. மக்களோட ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அது. பாப்போம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன பாருங்க, எல்லா கழுதைகளுக்கும் காசு பணம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா எங்க இருக்கு? ஓகே, இப்போ வந்து இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்க மக்களுக்கு வந்து மக்கள் உங்ககிட்ட, அதாவது திமுக காரங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மக்கள் காசு கேட்டே இருக்கிறாங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, நீங்க காசு கொடுக்கலாம் அவங்க கெட்டவன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் எல்லாமே விலை போய் தான் இருக்காங்க. நான் அதாவது சுயமா ஓட்டு போடுறவங்க கூட திமுக வந்து பாத்தீங்கன்னா இவன் நல்லது பண்றான்னு நினைச்சு ஓட்டு போடுறவன கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இழிவுபடுத்துறீங்களா? அப்போ விடமாட்டேன் நானு. பதில் சொல்லுங்க. என்ன பதில்? ஆமா, என்ன இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மக்கள் ஏங்க அப்படி தூக்கி சாணி கேட்டா காசு கொடுத்துனே இருக்கணும், அப்ப நீங்க என்ன அசிங்கப்படுறீங்களா? ஏதோ அந்த ஐயா இப்படியா இப்படியா கேட்டது, ஓசின்னு சொன்னது, மேக்கப்னு சொன்னது, அந்த மாதிரி அந்த வரிசையில இப்ப காமாட்சி என்ன பண்றாரு அப்படின்னா, நான் மக்களுக்கு காசு கொடுத்துருக்கோமா கேள்வி கேட்கிறாரு. பாருங்க எவ்வளவு அபத்தமா பேசுறீங்க. எதிர்கட்சி மக்கள், அதாவது நீங்க ஒரு மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் தொகை கொடுத்ததும், அந்த இலவச பஸ் விட்டதை நீ எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க காசை தூக்கி போட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. அப்ப யாராவது எதிர்த்து உங்ககிட்ட ஆதரவு தெரிவிச்சா நீங்க ஒண்ணு எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறீங்க? நாங்க காசு கொடுத்துட்டே இருக்கணுமா அந்த நாய்க்குன்னு கேக்குறீங்க. அப்போ பேச்சுவாக்குல எதுக்கு மக்களை பார்த்து நாய்ங்கிறீங்க? அது மட்டும் இல்லாம நான் இப்ப சொல்லல, நான் சொல்ல. அப்ப இத சொன்னீங்கல்ல, எதை சொன்னேன்? அத சொன்னீங்களே. அது மட்டும் இல்லாம ஒரு 1000 ரூபாய்க்கும் இலவச பேருந்துக்காகவும் மக்கள் ஏங்குறாங்கன்னா அப்ப தமிழ்நாடு எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏங்குறாங்களா? எதுக்கு ஏங்குறாங்க? 1000 ரூபாய் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. எல்லாருக்கும் அதுக்கு ஏங்குறாங்கன்னு நீயா கதக விட்டுறா? நீ கொஞ்சம் நீங்க தானே சொல்றீங்க அந்த 1000 ரூபாய் எப்போ வரும்னு காத்து கொண்டு இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க தானே சொல்றீங்க. யாருக்குமே காசு வருது, பணம் 10 ரூபா வருதுன்னா கூட வேணான்றாங்களா? நீ வேணான்றியா? எல்லாரும் தான். இல்ல நீங்க கரெக்ட், இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல விடுங்க, நான் சொன்ன அப்படியே வரலாம், உங்க பாயிண்ட்லயே வரலாம். சும்மாவே நான் அப்ப காசை கொடுத்துட்டு இருக்குமா நீங்க எப்படி சார் கேட்டீங்க? எது? அப்ப அந்த ஒரு வயதான மூதாட்டி வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்டாலோ, சாணியத்துக்கு அடிச்சாலோ, இல்ல ரோட்ல இந்த மாதிரி டீசல் ஐயா விட்டாருன்னு ஒருத்தன் காரி துப்புறான், அவன் ஆதரவு தெரிவிக்கிறான், லா அண்ட் ஆர்டர் விஷயம் எல்லாம் கெட்டு போயிருக்கு, பெண்களை இழந்திருக்காங்க, குழந்தைகளை இழந்திருக்காங்க, உங்க லா அண்ட் ஆர்டர் விஷயம்னால சொல்றேன், வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்துமே என்ன பதில் கொடுக்குறீங்க? அப்படின்னா அவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா உங்களுக்கு நான் காசு கொடுத்துனே இருக்கணுமான்னு கேக்குறீங்களா? அப்போ அவங்களுக்கு தான் பதிலா? எதுக்கு என்ன மஸ்துக்கு இங்க கொண்டு வர்றீங்கன்னா எதுக்கு சொன்னா எதுக்கு கொண்டு வரணும்? அப்ப எது கொண்டு வரணும்? மயிருக்கு கொண்டு வரணும். என்ன ஐயா என்னத்துக்கு என்ன பேச்சு பேசிட்டு எங்க அங்க இங்க என்ன அடுக்குமொழியில அடுக்கிட்டு உட்காந்து என்ன என்ன நொன்ன பதில் இல்லையா? கத்திரிக்காய். சரி, அப்ப அந்த மாதிரி பாதிக்கப்படலாம் என்ன பதில்? இங்கயா அந்த அம்மாவை வந்து சரி இத கட் பண்ணிடுவோம். எதிர்க்கட்சி ஐயா இத கட் பண்ணிடுவோம், இல்ல இங்க ஓபன் பண்ணுவோம். அப்ப வந்து உங்களால பேச முடியா? என்ன பேச விடாம நீயே பேசு. அது வேண்டாம், அதான் பதில் கொடுத்துட்டீங்களே. மக்களை குரங்குன்ட்டீங்க, குரங்கு மனம் போலன்ட்டீங்க, காசு நான் கொடுத்துனே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. 2 3வது இப்ப அந்த கொலை பாதிப்பு நடந்த அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, சம்பவம் நடந்தவங்களே டைரக்டா அந்த மக்களே அந்த நபர்களே அவங்களுக்கு தான் பதில் சொல்றீங்க. இப்போ எந்த அதான் இப்போ நான் இருக்கேன், என் வீட்டுல உங்க மாதிரி ஒரு தாத்தா இருக்கிறாரு, இந்த மாதிரி ஃபால் எடுது, அவர் மண்டையை போட்டாரு, எப்படி போட்டாரு? எவனோ ஒருத்தன் வெட்டிட்டான். அதுக்கு இப்ப நான் தான் பாதிக்கப்பட்டவன். அதுக்கு திமுக என்ன பதில் சொல்லணும்? நான் என்ன பதில் சொல்லணும்? திமுக நீங்க தானே முட்டு. நாங்க ஏயா முட்டுல மூத்த முன்னாடி சொல்றீங்க. உங்க வீட்டுல ஒரு கொலை நடக்குது, கொலை நடக்குது, எதனால நடக்குது? மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷன் இல்லாம சும்மா ஐயா மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷன் இல்லாம நான் சொல்றேன், திருட வந்தவன் வெட்டிட்டு போயிட்டான்.
திருடன் வந்த வெட்டிட்டு போனா திருடன் நடக்கலையா சம்பவம்? திருடன் வந்தவன் வெட்டானா அவனை பிடிச்சி ஜெயில போடுவான். அரசு அதாயா செய்யும். வேற என்ன பண்ணும்? எல்லா வாட்டியுமே வந்து திருடதுக்கு அப்புறம் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஜெயில போடுவீங்க. நடக்காம இருக்கு தடுக்க மாட்டீங்க. நான் எந்த அரசாங்கம் தடுக்குது தெரியும். உன் முகத்துல எழுதி ஒட்டி இருக்கா நீ திருடன்னு, ஓகே நீ கொலைகாரன்னு ஒட்டி இருக்காயா? ஓகே. இப்போ இந்த ரோந்து பண்ணி எதுக்கு பண்றாங்க? அது போய் தான் அது கேமரா எல்லாம் மாட்ட போய் தான் ஓரளவுக்கு விட்டுறாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் இங்க பாரு, கேமரா ஏன் மாட்டினாங்கன்னா கேட்கல. போலீஸ் அப்போ ரோந்து பண்ணி ஏன் போறாங்கன்னா என்ன பண்றாங்கன்னு நான் கேட்கல. எதுக்கு ரோந்து போறாங்கன்னு கேட்கல. ஒரு மொத்தமே ஒரு ஸ்டேஷன்ல 20-30 கான்ஸ்டபிள். உங்ககிட்ட மேன் பவர் பத்தி நான் கேட்கல. அதெல்லாம் ஏன் பிரச்சனை கிடையாது. அப்ப ரோந்து சும்மா ஏன் போறாங்க போலீஸ் எந்த ஏன் போறாங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறது தான் போறாங்க. எங்க தடுத்தீங்க? ஏங்க ஒரு தெருவுல போனா இன்னொரு தெருவுல போய் கொள்ளையடிச்சானா அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அப்ப குற்றவாளி எங்க அவர் தைரியம் வந்தது? இந்த தெருவுல சரியா வேலை பார்க்கலையா? அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா பண்ணலையா? அப்போ பண்றோமா பண்ணலையான்னு அரசுக்கு தெரியும். என்ன அரசுக்கு தெரியும்? மக்களுக்கு தெரியும். திரும்பவும் ஆரம்பிக்கணுமா டேட்டா? நீங்க எங்க பாருங்க 800 கொலைகள். நீங்க அயோக்கியத்தனமா 800 கொலைகள் அயோக்கியத்தனமா 8 மாசத்துல 9 மாசத்துல வந்து 800 கொலைகள் நடந்திருக்கு. ஆமா சரி, இப்ப நீங்க 17,000க்கும் மேற்பட்ட கொலைகள் 4.5 ஆண்டுகள்ல. எல்லாமே ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு. கவலைப்படாத. குறைஞ்சிருச்சா? ஆமா. குற்றங்கள் செய்ய இல்ல குறையல. குற்றவாளி இதுமா இல்ல. இப்ப கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 முடிஞ்சிருச்சு. ஒண்ணு குரங்கு மனிதர்கள்லாம் குரங்கு மனசுல குரங்கு போல அவன் மனசு குரங்குன்னு டாப்ல 5 ஜீவன் டாப்ல. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு நான் காசு வீசி அடிச்சுட்டே இருக்கணுமான்னு சொல்லி கேட்டாப்ல. அடுத்து வந்து பார்த்தா இப்ப என்ன சொல்லிட்டாப்ல ஃபைனலா என்ன சொன்னாப்ல? கொலை நடக்குது ஏன்னு கேட்டா திமுக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் அந்த போலீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க கண்ட்ரோல்ல ஜாலியா எதை கம்மி பண்றீங்க? பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு வந்து கொன்னு கம்மி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. ஆமா, கத்திரிக்காய் வைக்கிறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொலையாளியோ திருடெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல நீங்க தான் சொன்னீங்க. மரியாதையா பேசுங்க. நான் எங்க நீங்க தானே சொன்னீங்க. அந்த பொண்ணு கேள்வி கேக்குது. அந்த பொண்ணு விளையாட்டு பேசுறேன். 17 பேர் என்ன சொல்லிருக்கேன்? 17,000 பேர் செத்து போயிட்டான்னு. சும்மா அந்த கதையெல்லாம் விட. நான் சொல்லிட்டா என்ன கொலைகள் நடந்திருக்கு? பயோடேட்டா எடுத்து நீங்க வேணா வந்து ChatGPTலயோ இல்ல கூகுள்லயோ பாருங்க. அதெல்லாம் பாக்குறோம். நாங்க எல்லாத்தையும் பாக்குறோம். இந்த வருஷத்துல இவ்வளவு கொலைகள், அதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கோம். இத்தனை கொலைகள், 25ல இத்தனை கொலைகள் அப்படிமா எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கோம். எங்கேயுமே 17,000 கொலை நடக்கல. சும்மா நீ உள்ள போயிருவ. இந்த மாதிரி பொய்யா நான் சொல்றேன். 800 கொலைகள் நடந்திருக்கு 8 மாசத்துல. சரியா? கடந்த 8 மாசத்துல அது டேட்டா எந்தெந்த மாசம் எவ்வளவு இப்ப உங்களுக்கு யார் சொன்னாங்க தெரியணுமா? யார் சொன்னாங்க தெரியுமா? தெரியுமா? எங்களுக்கு எதிராக இருக்க நீங்க தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு இப்ப 100% வந்து உறுதியான தகவல் வேணுமா? உறுதியான தகவல் உண்டு. உங்க தகவல் ஏன் தகவல் இல்லையா? எங்க அரசு ஏன் தகவல் இல்லையா? அதோட மிக உறுதியான தகவல் நான் கேட்டேன். சொல்லக்கூடியதுதான். இல்ல ஐயா, நான் இன்னும் உறுதியான தகவல் ஐடியா கொடுக்குறேன். எங்க அரசு என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, கீழே ராபிடோ புக் பண்ணிட்டு செத்தவத்துல போய் பாத்துட்டு வந்துருங்க. போங்க, நீ போய் பாத்துட்டு வந்துருங்க. வீடியோ எடுத்துட்டு வந்துருங்க. வந்து உங்க முதல்வர் காட்டுங்க. இல்ல அந்த ஒரு வழி தானே இருக்குது. நீங்க கேக்குற கேள்விக்கு உங்களை மாதிரி முட்டாள்தனமா தான் பேசணும். அப்போ செத்த 800 பேருக்கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கி வந்துறீங்களா? போயிட்டு ராபிடோ புக் பண்ண கூட்டு போயிடுவான் மேல. அப்புறம் முடியாதுல்ல, முடியாது. அப்ப யார் தான் சொல்லணும்? உங்களுக்கு எங்க தரவுகள் சொல்லுதுன்றேன், டேட்டா சொல்லுதுன்றேன். பாருங்க, காவல்துறையிலயும் அரசுலயும் இருக்கும். உள்துறையில இந்த டேட்டா எல்லாம் உள்துறையில பாதுகாக்கப்பட்டு இருக்கும். உள்துறை ஆர்டிஐல போட்டு எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கொலை நடந்து வராதா? எது அதெல்லாம் ஆர்டிஐல எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மை. நம்ம ஆர்டிஐல இருந்தா உண்மை வந்துடும். ஆர்டிஐல போட்டு வச்ச சொல்லுங்க. 13,000 கற்பழிப்புகள் வந்து நடந்திருக்கு. 13 கற்பழிப்பு. அதுல பெண்கள் குழந்தைகள் உட்பட அவ்வளவு நடந்திருக்கு. எவ்வளவு? 13,000. அதாவது நாடு தோணு எவ்வளவு ஒரு நாடு சும்மா ஒரு அளவை மீறி இன்னைக்கு காமாட்சி நாயுடு சார் வந்து ஒரு அளவை மீறி அவரோட சக்தியும் மீறி அவரோட வயசையும் மீறி அவரோட தகுதியும் மீறி இன்னைக்கு திமுகவுக்கு எப்படி அடிக்கிறாரு? சொம்ப அடிக்கல. ஆமா, அண்டா அடிக்கிறாப்ல. ஆமா, சொம்ப கிடையாது, அண்டா. என்னோட 3-4 சைஸ் அண்டாவை கவுத்தி வச்சா சும்மா டொம்மு மண்டையை வச்சு அடிக்கிறாப்ல. எல்லா பக்கமும் அடிக்கிறாப்ல. அச்சாதான் ஃபுல்லா அங்க காயமாயிட்டு இருக்குது. அடிக்கிற இல்ல இப்படியே ஒரு மனுஷன் சொம்ப அடிப்பான். மூக்குலாச்சு மூக்கு பெருசாயிட்டு இருக்குது. அந்த பொண்ணு நான் வந்து வருத்தமா எவ்வளவு பெரிய இல்ல ஏதாவது ரெக்கார்டோட இல்ல நான் ஏன் இருங்க சார் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஏன் நான் இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த அளவு சொம்படிக்கிறான்னு சொல்லிட்டு நாம இவ்வளவு தூரம் விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா
17,000 சொன்னதுக்கு உள்ள போயிடுவேன் 10,000 கிடையாதுன்றாரு. ரைட், ஓகே. ஏங்க நான் இருங்க சார், முடிச்சிடறேன் சார். நான் சொன்னேன் சார் 800 கொலைகள் 6 மாசம் நடந்ததுன்னு ஸ்டேட்மெண்டே இருக்கு சார். 699 கொலைகள் நடந்திருக்கு சார். இது வந்து ஜான்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு மாத ரீதியாவே கொடுத்துருக்காங்க டேட்டா. நம்ம செய்தி வந்து பார்த்து எடுத்தோம்னு நான் சொல்றேன். இல்லைன்றாரு. ஆக மொத்தம் நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நம்ம இந்த தரவுகளை சொல்லும் போது இதை எப்படி கம்மி பண்ணிருக்கணும், ஏன் கம்மி பண்ணல, இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களா, அதை அவர் இது வரைக்கும் கேட்கல. சரியா? எத்தனை 14 இல்ல 5000 தான். சரி 2000 தான். சரி 1000 தான் கூட வச்சுக்கோங்க. என்ன சார் இப்போ? சரி 500 கூட வச்சுக்கோங்க சார். என்ன சார் இப்போ? அது ஓகேவா? பரவாயில்லையா? பதில் சொல்லுங்க. என்ன உட்காந்து இப்ப நாங்க என்னைக்கும் அதிகம், இப்போ அது பெரிய குற்றமா? இப்ப கம்மியா சொன்னா சந்தோஷமா? ஏயா மக்கள் ஜனப்பெருக்கம் கூட கூட தவறுகள் நடக்கத்தாயா செய்யும். ஆசைக்கு அளவில்லாத போயிடுச்சு. எல்லா பயிலும் பணத்துக்கு ஆசைப்படுறான், பணத்துக்காக கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களை பார்த்து இவ்வளவு நேரம் பேசுறது இப்பதான் உண்மையை பேசுறீங்க. ஆனா இது பண்றது எல்லாமே மொத்தமா உங்க கும்பல். ஆமா, திராவிட கும்பல். ஒத்துக்கிறீங்களா? அப்போ அப்புறம் மரியாதை. ஆமா ஆமான்றீங்க. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். ஆமா, ஆசை அதிகமாயிடுச்சு. அதுக்காக நாங்க சாகணும். நாங்க ஏங்க சாகணும்? உங்களுக்கு ஆசை அதிகமாயிடுச்சு. நீது தானேயா? இப்ப நீங்க தானே ஆமான்னு நீங்க நீங்க தான் சொன்னீங்க. ஆமான்னு அது பண்ணாலும் எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. அது அதெல்லாம் நீங்க தானே பண்றது. பாதிக்கப்படுறதே நாங்க தான். எங்களை யார் சொன்னா பாதிக்கப்படுறது? நீ தான் அழகா அங்க இருந்து ராணி கணக்கா வர்ற. ஒரே நிமிஷம். யாருக்கு இப்ப ஆசை அதிகமாயிடுச்சு? எது யாருக்கு இப்ப ஆசை அதிகமா? உங்களுக்கு தான் ஆசை. சரி, இந்த வாட்ச் 5000 ரூபாங்க. 5000 ரூபாய் பெரிய 5000 ரூபாங்க. அதுவும் உண்மையான கிஃப்ட் வந்ததுங்க. சரியா? அப்படின்னு சொல்லி உங்க மாப்பிள்ளை எவ்வளவு ரூபாங்க வாட்ச்? அவர் கட்டுறாரு, அவர் உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, கட்டுறாரு. 10 கோடி ரூபாய்க்காங்க. 10 கோடி நாங்க 100 கோடி கூட கட்டுவாங்க. அது பேர் ஆசை இல்லையா? ஆசை இல்ல. அதுக்கு பேர் என்ன? அது அவங்களுடைய தேவை. 10 கோடி வாட்ச் கட்டுறதா? 10 கோடிக்கு வாட்ச் கட்டுறது எத்தனை குடும்பத்தை காப்பாத்தலாம்? அது எத்தனை ஏழை குடும்பத்தை காப்பாத்தலாம்? அப்ப நீங்க சொல்றீங்களா பிர்லா, டாடா, அம்பானி, அதானி, டாடா என்ன பண்ணாரு? டாடா என்னங்க பண்ணாரு? இருங்க, டாடா என்ன பண்ண? டாடா காசு தெரியுமா? டாடா பத்தி உங்களுக்கு பேசுவாரு. திமுக காரங்க வாயில வந்து பாத்தீங்கன்னா பெனாயில் எடுத்துருவாங்க. முத கழுவலாம். அவர் அசிங்கப்படுத்தாதீங்க சும்மா. டாடா எல்லாமே ஒரு டாடா மட்டும், ரத்தன் டாடா மட்டும்தான் அது அவருடைய சொத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருக்காரு. புரிஞ்சுக்கோ. மற்ற டாட்டா எல்லாம் இருக்காங்க. டாட்டானா இவர் மட்டும் இல்ல, நிறைய டாட்டா. நான் என்ன கேக்குறேன், அவங்க எல்லாம் பிசினஸ் மேன். ஆமா, ஒத்துக்கிறீங்களா? போ இவரு பிசினஸ் தானே. ஒத்துக்கிறீங்களா? போ. ஆமா, திமுக பிசினஸ் பீப்பிள், பிசினஸ் கார்ப்பரேட் கம்பெனி. திமுக இல்லையா? திமுக. ஏமா இந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்களை ஒத்துக்கிறாருமா அவரு. நிறைய ஒத்துக்கிட்டாரு. கற்பனை பண்ணி. சரியா? திமுக பிசினஸ் பீப்புளா ஆமான்ட்டாரு. கார்ப்பரேட் கம்பெனி ஆமான்ட்டாரு. ஓகேவா? அவ்வளவுதான். ஆமா, கார்ப்பரேட் கம்பெனி தானே திமுக. அவ்வளவுதான் ஒத்துக்கிட்டாரு. பாத்தீங்களா? நம்ம அரசியலை பேசிட்டு இருக்கும் போது ரிலையன்ஸ், டாடா, ஏங்க அது பிசினஸ் பீப்புளுங்க. வாங்க என்னங்க அவங்களும் உங்களுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? இந்த மக்கள் ஏன் சாவரான ஆட்சி எடுத்துட்டு போயிட்டு டாடா பிர்லா கிட்ட போயிட்டீங்க? ஏன் இப்ப ஒண்ணு இல்ல, விஜய் தனி விமானத்துல போறாருன்னா அவருடைய சொந்த காசுல தான் விமானத்துல போறாரு. யாரு? விஜய் போறதுக்கு கரெக்ட். எதுவும் நீர் காசு கொடுத்தாரு. அதனால உழைக்க சம்பாதிக்க. அது மாதிரி நியாயமான விஷயம். கரெக்ட். இப்பதான் நீ கரெக்டா பேசுறீங்க. எப்பதான் திமுக குடும்பம் சொந்த காசுல போவோம்? நான் இது பூரா சொந்த காசு தான், உழைச்சு சம்பாரிச்ச காசுயா. எப்படி உழைச்சிங்க? அவங்க இப்ப ரியல் எஸ்டேட் பண்றாரு, அவர் நிறைய வீடு கட்டி விக்கிறாரு. அதுல இருந்து துபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகும்போது எதுக்கு மொத்த குடும்பமும் இங்க இருந்து போச்சு? யார் வீட்டு காசு அது? அதெல்லாம் அரசு காசுல போல. சும்மா அந்த அறிவு கட்டத்தை நம்ம பேசக்கூடாது. நீங்க கேளுங்க, அதை நீங்க தகவல் உரிமை சட்டத்துல கேளுங்க. சரி, ஓகே. அதுக்கு போன பணத்தை இவங்க கட்டி இருக்காங்க. சரி, சும்மா அந்த கதையெல்லாம் சரி. பிரச்சனை இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, பிரச்சனை ஒண்ணு உங்களுக்கு தெரியும். அதனால அரசு பயணமா போகுது எதுக்கு மொத்த குடும்பமும் போனாங்க? அது உங்களுக்கு என்ன வலிக்குது? ஏங்க தனியா போக வேண்டியதாங்க. அரசு பயணம் சொல்லியாங்க, அவ்வளவு பேர் அங்க போறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் அதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லையா? ஏன்னா அப்பா போறாரு, இப்ப எல்லாம் சேர்ந்து போலான்னு குடும்பத்தோட போறாங்க. இதுல என்ன பிக்னிக் போறீங்களா இல்ல அரசியல்? அதெல்லாம் அவரு அரசியலுக்கு போவாரு, இவங்க எல்லாம் பிசினஸ்க்கு போவாங்க. அவங்க அரசியலுக்கு போவாங்க, இவங்க எல்லாம் பிக்னிக்கு போவாங்க, பிசினஸ் போவாங்க. இந்தியாவோட மக்கள் காசு எடுத்துன்னு போயிட்டு அங்க வந்து மக்கள் காசு ஒட்டுது. அப்புறம் மக்கள் காசு எடுத்துன்னு போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட்ஜெட் போடவே காசு இல்லாம இருக்கு. மக்கள் காசு என்ன? ஏன் அறிவு இவ்வளவு அறிவு சூனியமா இருக்கு? எப்படி ஐயா இருக்கும்? பட்ஜெட் போட காசு எப்படி இருக்கும்? மக்கள் காசு எப்படி இருக்கும்? மக்களுக்கு இருக்காது. எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கு. ஆமா, எல்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது எப்படி மக்களுக்கு பட்ஜெட் போட காசு இருக்கும்?
சார் ஆனா வெளியில பீரோ எல்லாம் எப்படி வாங்குறீங்க? ஒண்ணே ஒண்ணு கேட்கவா, அவங்க உழைச்சு ஒண்ணே ஒண்ணு சம்பாதிக்காங்க. கேட்கவா, சன் டிவி ஒண்ணே ஒண்ணு கேட்கவா, உழைக்குது, ஒண்ணே ஒண்ணு கேட்கவா, என்ன தெரியுமா கேட்கறேன்? இந்தியாவோட தமிழ்நாட்டோட கடன் முதல் முறையாக உச்சத்துல முதல் முறையாக இல்லாத அளவுக்கு 98% இருக்கு. 100க்கு 98% நீங்க முடிச்சிட்டீங்க மேட்ரை. 3 மடங்கு 4 மடங்கு நியாயமா மனுஷனா பதில் சொல்லுங்க. இவ்வளவு நாள் நீங்க மனுஷனாவே பேசவே இல்லை, சரியா? இப்போ மனுஷனா பதில் சொல்லுங்க. என்ன மனுஷன்? அதாவது என்ன மனுஷனா பாத்தியா? நீர்தானே சொல்றீங்க. அதாவது இவ்வளவு நீங்க எடுத்தீங்கன்னா ஓகே, கடன் வாங்கிருக்கீங்க ஓகே, என்ன பண்ணீங்க? ஏங்க எத்தனை பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோம், எத்தனை காவல் நிலையம் கட்டியிருக்கோம், எத்தனை அரசு அலுவலகங்கள் கட்டியிருக்கோம், எத்தனை பாலங்கள் கட்டியிருக்கோம், எத்தனை ரோடுகள் போட்டிருக்கோம், எத்தனை பூங்காக்கள் திறந்து, எத்தனை இதெல்லாம் நான் கணக்கு வச்சு, இதெல்லாம் நான் கணக்கு வச்சிருக்கல. கணக்கு எத்தனை நீங்க பிடபிள்யூடி மினிஸ்டர்ட்டையும் ஹைவே இல்ல அப்ப தெரியாம ஏன் சொல்றீங்க? நான் சொல்லுவேன் 2 தான் கட்டிருக்கீங்க. எது யார் சொன்னா? அப்ப உங்களுக்கு யார் சொன்னா? என்ன 2? உங்களுக்கு யார் சொன்னா? என்ன இவ்வளவு நல்லது பண்ணீங்க, உங்களுக்கு யார் சொன்னா? 10 கிலோமீட்டருக்கு ஜிடி நாயுடு பாலம் கட்டியிருக்கோம். நத்தத்துல 25 கிலோமீட்டர் பெரிய பாலம் காலத்திலேயே வந்து மதுரையில ஏற்பாடு பண்ணி பாலம் போட்டிருக்கோம். இப்படி ஏகப்பட்ட பாலங்கள் கட்டி சார், மக்கள் அன்றாட வாழ்க்கைய நிம்மதியாக வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அளவிற்கு இத்தனை லட்சங்கள் கோடியை நீங்க கடன் வாங்கி என்ன செய்தீர்கள்? தம்பி வந்து தொழில்களில் தூக்கி மண்டல அடிச்சிருவேன். என்ன சொல்றாங்க, இந்த தம்பி இங்க உட்காந்துருக்காரு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இவரோட தொழில், இவர் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இவர் வந்து போனா இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு போலாம்ப்பா, இங்க வேலைக்கு போனா இந்த அடுத்த லெவலுக்கு போலாம்ன்ற மாதிரி இந்த அப்பர் மிடில் கிளாஸ் இல்லாம இந்த லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு, இளைஞர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. ஏங்க இப்பதான் நாங்க இந்த ஐடி 1020 கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க, ஓகேவா? சொன்னா எனக்கு என் நண்பர் இருக்காரு வவுசி நகர்ல, அவர் பேரு ஸ்டாலின், அவர் பேரு இந்த அநியாயம் பண்ணாதயா, எது வெற்றி வேலை இல்ல. 1200 அந்த சமயம் தனி வீடியோ போவோம். ஏற்கனவே அது என்ன சொன்னா, அது ஒரு தனி வீடியோ போவோம். இந்த மாதிரி எல்லாம் ரீல் விட கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்காங்க. என்ன கண்டிச்சிருக்காங்க? 1000 கோடி ஊழல்னு சொன்னது எது, அது தனி வீடியோ நம்ம பேசுவோம். கண்டனோட நான் வரேன், தனியா வச்சு உங்களை செய்யறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்க உயர்த்துவதற்காக இத்தனை லட்சம் கோடி 98% நீங்க முடிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலே, அரசியல் வரலாற்று இல்லாத அளவிற்கு கடன் சுமையை நீங்க உயர்த்தி விட்டீர்கள் இல்லையா? இருந்தாலும் கூட உள்ளபடியே ஒண்ணுமே அடிப்படை வாழ்க்கையை உயர்த்தமா செய்வது, அடிப்படை வாழ்க்கை எந்த நல்லதுமே செய்யறதா உண்மைங்க. மனுஷன் அடிப்படை வாழ்க்கை தான் 11% உயர்ந்திருக்கியா? நீ என்ன பேசுறீங்க? ஒரு கூமுட்டத்தனமா எதுவும் பயோடாட்டா உயர்ந்திருக்குன்னு சொன்னாரு. எல்லாமே 11 தான் உயர்ந்திருக்கு. எல்லாமே மக்களுக்கு இங்க எல்லாமே ஜிடிபி லெவல் உயர்ந்திருக்குடா. ஜிடிபி தரவுகள், இந்தியாவுடைய ஜிடிபி தரவுகள் இருக்கு. நான் ஹிந்து பேப்பர்லயே வந்துச்சு. இல்ல உங்க தரவுகள் இருக்கா? இருக்கு காட்டுங்க. இப்ப பாக்கெட் வச்சிட்டு இருப்பாங்க நமக்கு. அப்புறம் பாக்கெட்லாம் இங்கேயா இருக்குது? ஒண்ணு இல்லையா? நீங்க பாக்கெட் வச்சு கேக்குறீங்க. ஜிடிபி அதெல்லாம் தேவையில்லைங்க. அந்த கருமத்துல எல்லா கருமத்தை நான் ஏங்க பாக்கணும்? அப்ப என்ன நீங்க பொய்யா பேசுறீங்க? நான் உங்களுக்கு அவ்வளவுதானே பண்றையா? 1 லட்ச ரூபாய் பந்தயம் பெட் கட்டியா? ஜிடிபி திமுக அரசுல உயர்ந்திருக்கா இல்லையா? நான் உயர்ந்திருக்குன்னு சொல்றேன், நீ இல்லைன்னு சொல்ற சேலஞ்ச் பண்ண. சரி ஓகே, சும்மா ஏதாவது வெற்றி வேலை பார்க்க. சரி ஓகே ரைட். யார்கிட்ட வந்து கதை? சரி ஓகே, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தரவுகள் தானே வேணும். ஆமா, அடுத்த டிபேட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரணும் மட்டும் பாருங்க. என்ன உயர்ந்து இல்ல அத மட்டும் இல்ல, நான் எல்லா தரவுகளையும் எடுத்துட்டு வரேன். நம்ம எடுத்துவாங்க பேசுவோம். சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரிக்கு போயிருந்தாரு இல்லையா? எப்பவுமே அவர் ஏதாவது ஒரு பிரச்சாரத்துக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ போறதா இருந்தா லேட்டா போவாரு அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துக்கு மட்டும் முன்னாடியே போயிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு தானும் ஒரு காரணம் அப்படின்னு உணர்ந்திருக்கிறாரு, அதனாலதான் முன்னாடியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் உணர்ந்தாருன்னா அது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா ஒரு தவறுங்கிறது வந்து இயல்பு தான். அது ஏதோ ஒரு விதமான தவறு நடந்துருச்சு, அந்த தவறை ரெட்டிஃபை பண்ணணும்னா இவர் முன்னக்கூட்டி அங்கே போகலாம். அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். என்னன்னா யார் வர்றீங்க போகிறீங்கிறத பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும், பேசலாம். ஸோ அவனால பண்ணியிருக்காங்க. இந்த நல்ல நிறைய முறையில் தான் நடந்தது. நிகழ்ச்சி எல்லாம் வந்து நல்ல முறையில் நடந்தது. பொதுவாகவே ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பீங்க இல்லையா? அது சொல்லாமல் இப்போ பாசிட்டிவாக போயிட்டு இருக்கீங்களே. என்ன சொல்றேன்னா, உணர்ந்தா நல்லதுதான் அப்படின்னு உணர்ந்தா நல்லது, அதுவே ஒரு தப்பு. என்ன உணர்ந்த பாத்தியா? தப்பு பண்ணாத உணர்றதுக்கு அவர் எதுவும் தப்பு பண்ணாரு.
அப்புறம் நான் என்ன கேக்குறேன், இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்சின்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு நீங்களும் 45-50 வருஷமா ஏமாத்திக்கிட்டு மக்களை, ஓகேவா, கதையா சொல்லிக்கிட்டு திரும்பவும் நான் சொல்ற மாதிரி 1300 நாட்களை தாண்டி வந்து ஒரு படத்தை ஓட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுல அந்த படத்துல வந்து பல்வேறு கொலை, கொள்ளை, ரேப்பு, கற்பழிப்புன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு பரிசா அழிச்சிட்டு நீங்களே வந்து இவ்வளவு தவறுகளை வந்து உணராம இருக்கும் பட்சத்துல தவறே பண்ணாத ஒருத்தர் அந்த பொண்ணுதான் கேள்வி கேட்குறா, இவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர அவர் உணர்ந்தாருன்னா ரொம்ப நல்லதுமா அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. தப்பே பண்ணலன்னு எந்த நாய் சொல்லிச்சு? என் ஏரியால வந்து பாருங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒருத்தன் பேரு ஸ்டாலின், ஒருத்தன் பேரு திரும்ப திரும்ப அந்த பேரை உபயோகப்படுத்தினீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். என்ன விளையாடுறீங்க? உண்மையாவே ஏரியால 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்கன்னா அவன் இழுத்துட்டுவாங்க. இங்க சார் உதயநிதி ஸ்டாலின்ன்றதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா கூட ஸ்டாலின் அவர்கள் வர மாட்டாரு. இத பத்தி பேச வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு? சும்மா இதெல்லாம் சார் அரசியல்னு வரும்போது அரசியல் தலைவர்களை பத்தி பேசணும். அந்த ஆள் யாரு? தலைவரை பத்தி பேசவே இவருக்கு தானே தெரியும். இவரு எங்க தெரியும்? எந்த நாய் சொன்னதுன்னு கேட்க, எனக்கு என் ஏரியால என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 நண்பர்கள். ஒரு நண்பர் பேரு ஸ்டாலின், ஒரு நண்பர் பேர் உதயநிதி. உங்க தலைவர் பேர் வச்சிருக்க 2 பேர் நீங்க நாயின்னு சொல்றது நல்லதான்னு கேக்குறேன். நீங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் அவன் சொன்னான்னு சொல்லுங்க, அதுக்காக பேரை சொல்லாதீங்க. எங்க தலைவர் பேர் தலையில அடிச்ச மாதிரி எங்க இது எதுக்கு சொல்றீங்க? சார் ஃப்ரெண்ட்னு சொன்னா எந்த ஃப்ரெண்ட்னு கேட்பீங்க? எப்பவுமே மக்கள்கிட்ட வந்து எங்க அப்பான்னு கூப்பிடுங்க, தாத்தாவை கூப்பிடுங்க சொன்னது கிடையாது சார். உங்க ஸ்டாலின் சொல்லும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்பா, அங்கிள், சித்தப்பா, பெரியப்பான்னு கூப்பிடுறேன். என் நண்பர்கள் வந்து என்ன சார் ஏன் இதெல்லாம் இது அராஜகம் உச்ச போக்கா இருக்கு. என்னங்க அராஜகம்? என் நண்பர் என்ன கலாய்க்கிறேன்? ஏன் ஆனா ஏன் உங்களுக்கு அப்படி சுருளை குத்துது? பத்தி சொன்ன உடனே அது அந்த தம்பியா உணர்ந்து தானே முன்னாடி போயிருக்கு. அதுல என்ன உங்களுக்கு என்ன வலிக்குது? அப்ப நீங்க அவருக்கு கையெழுத்து பண்றீங்களா? என்ன சொல்றேன், தவறு பண்ணா திருந்திட்டாருன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் சொன்னதே தப்பு. அவர் எங்க தவறு பண்ணாருன்னு நான் கேக்குறேன். என்ன தவறு? தவறுன்னு யாரும் அது தவறு இல்லையா? பர்மிஷன் வாங்கியிருக்காரு 10 மணில இருந்து நைட்டு 10 மணிக்கு வாங்கியிருக்காரு. 12:10 சொன்னாங்க. இந்த இடைவெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க கரூர்ல. இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மணில இருந்து எனக்கு 10 மணிக்கு நான் பெர்மிஷன் இருக்கு. அப்புறம் அந்த டைம் ஒரு 7 மணி கூட வருவாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அது லேட்டா வந்ததுக்கான காரணத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ நீங்களே இப்போ சரி உதாரணம் சொன்னா வெளியில போகும்போது உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல ஒரு அன்புல வெளியே பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க, சொல்லிருக்கீங்களா இல்லையா? ஏங்க அதுக்காக மத்தியானம் 12 மணிக்கு வரதா? 12 மணிக்கு வரேன்னு சொன்னது எந்த நாய் சொல்லுச்சு? 12 மணிக்கெல்லாம் வந்து சார் அது சோஷியல் மீடியா தான் அப்படி பரவி இருக்காங்க. ஆனா மனுவுல வந்து 10 மணி தான் குறிப்பிட்டிருக்காங்க. சோஷியல் மீடியால பேசி பரப்புரை பண்ணதே பொதுச் செயலாளர் தான் குஷியானந்த் தான். அதெல்லாம் நீ பாருங்க, சும்மா சொல்லாதீங்க. குஷியானந்த் தான் சொன்னாரு 12 மணிக்கு இந்த இடத்துக்கு காமாட்சி சார் எல்லாம் சார் குஷியானந்த் சொன்னது இருக்கட்டும். குஷியானந்த் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோங்க. அதாவது நீங்க எங்கேயாவது போனாலே ஐயா எவ்வளவு போட்டோ எடுக்கிறாங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? திமுகவுக்கு மானகட்டத்தனமா முட்டு கொடுத்துட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரியா சாரி மாத்திக்கிறேன். திமுகவுக்கு கேவலமா மானத்தோட கேவலம் யூஸ் பண்ண கூடாதா? சரி, திமுகவுக்கு கேவலமே இல்லாம ஃபுல்லா மானத்தோட சூடோட சொரணையோட வெக்கத்தோட இந்த மரியாதை போனோமா இல்ல? விட்டு கொடுக்குற உங்களுக்கு ஒரு 4 ஆடியன்ஸ் இருக்கும்போது இத்தனை வருடமா இவ்வளவு படத்துல நடிச்சுட்டு ஒரு ஸ்டார் வந்து உச்சபட்ச நடிகர் அவரு அந்த மாதிரி போகும்போது சார் ரோட் ஷோ தான் சார் பண்ணாரு. வீட்டுல இருந்தது நடுவுல சமூகத்துல அந்த வண்டியில வரும்போது இறந்தாரு. அந்த வண்டியை விட்டு வரும்போது அவரை காப்பாற்றி ஆயிடுவான். இறந்தாதான் கூட்டு வருது சார். வண்டி மேலேயே பூலாம் தூவுறாங்க. சோ அது அதனால கூட லேட் ஆகும். பிராக்டிகலா பேசுவோம். நம்ம கரூர் சம்பவத்துக்கு ரொம்ப டீப்பா போக வேணாம். வரும்போது அந்த கூட்டம் இருந்தது காவல்துறைக்கும் தெரியும் சொல்லியிருந்தாங்க சார். அத பத்தி நிறைய பேசுவோம். நம்ம பாருங்க சிபி என்கொயரி அத பத்தி நம்ம பேசக்கூடாது. சமாச்சாரத்தை பேசக்கூடாதுல. எதுக்கு பேசுறீங்க? அத பத்தி ஒன்னும் பேசல. நீங்க தான் பேசுறீங்க. அந்த பிள்ளை கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன்? அவர் தப்பு. அப்ப இருங்க, அவர் வந்து திருந்திட்டாரு. அப்ப பண்ண தவறு
தவறு நீங்க சொல்ற சிபிஐ அதிகாரியா நீங்க? ஆமா 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 இப்படிதான் வாழ்ந்து இதெல்லாம் சொன்னேன். வெக்கம் இல்லாம, வெக்கத்தோட, மானத்தோட, சூழலோட, சொரணையோட சொன்னாலும் கோவம் வருது. அப்புறம் நீ இருங்க, நான் அந்த கேள்வியை முடிச்சிட்டேன். என்ன அவர் அங்க முன்ன கூட்டி போய் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அந்த மறுபடியும் அங்கேயும் இதே குஷி ஆனந்த் என்ன கலாட்டா பண்ணிட்டாருன்னா, அவங்களுக்கு QR கோடு இருந்தா தான் உள்ள அலா பண்ணணும், 5000 பேருக்கு தான் கொடுக்கணும் சொன்னாங்க. என்ன கோடு? QR கோடு. QR கோடு. சரியா? சரி அப்படின்னு சொல்லி தான் பண்ணது. அதுக்கடையில அங்க அது இல்லாம வந்தவங்களை எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லி மைக்ல கூப்பிட்டாரு புஷி ஆனந்த். உடனே ஒரு எஸ்பி அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனரா என்னன்னு எல்லாத்தையும் ஒண்ணுமே அப்படி யாரு அந்த அம்மா ஒரு எஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றீங்க, ஒரு உயர் அதிகாரி, ஒரு லேடி. அவரும் இவர் வந்து பாத்தீங்கன்னா மைக்ல வந்து எல்லாரும் உள்ள வாங்கன்னா அப்படிலாம் சொல்லல அவரு. எல்லாத்தையும் சும்மா பொய்யா பேசி சார் அந்த மக்களா போய் இறங்கி பேசிட்டு இருந்தாரு. எல்லாரும் வந்தாங்க, உள்ள எல்லாம் அனுமதி இருக்கு, பொறுமையா வாங்க, நிதானமா வாங்க சொன்னாரு. ஆனா QR இல்லாம வாங்கன்னு சொல்லல. அத போய் சொல்லணும்னு இருக்கு. எல்லாருமே வாங்கன்னா என்ன அர்த்தம்? QR வச்சிருக்காங்க வாங்கன்னு சொல்லிருக்காரு. உள்ள வரணும்ன்றதுக்காக தானே அது கொடுத்துருக்கு. அப்புறம் அது இல்லாம நீங்க வாங்கன்னா என்ன அர்த்தம்? இடம் இருக்கும்போது கூட்டம் வந்தாலும் அனுமதிக்கிறது அவ பண்ண இயலாதுன்னு அந்த அம்மா போலீஸ்காரமா சொல்லிடுச்சுல, எங்களுக்கு தெரியும் இதை பத்தி, உங்க வேலை ஏதோ அதை போய் பார்த்துட்டு அப்படியும் அவங்க சொல்லல. அப்புறம் நீங்க உனக்கு காது கட்டுச்சா? சார் அவங்க கிட்ட QR இல்ல அனுமதிக்க முடியாதுன்னு சார் நாகரிகமா சொல்லிருக்காங்க. நாகரிகமா எப்படி சொன்னாங்களோ சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அதெல்லாம் இந்த ஊடகத்துல இருக்கு, படிச்சு பாரு. சரி, இப்போ திமுகக்கு என்னன்னா, அதாவது இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கூட்டத்துக்கும் வந்து QR வச்சு இந்த மாதிரி மக்களை அனுமதிச்சதே கிடையாது. பெருமளவுல அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வளர்ந்திருக்காரு அப்படின்றதுக்காக தான் சின்ன சின்ன காரணத்தையும் நீங்க சுட்டி காட்டுறீங்க. அது எங்களுக்கு தெரியுமியா, உண்மை வேலை ஏதோ அதை பாருங்க. கடைசியில அந்த அம்மா மைக்க வெறுக்கணும் புடிங்கிதான் அந்த அம்மா பேசி கண்ட்ரோல் பண்ணாங்க. அது வந்து சரி, நாங்க மைக் பயன்படுத்துதா எந்த ஒரு காட்சிகள்லயும் நாங்க பாக்கலையே, வாயால தான் பேசிட்டு இருந்தாங்க. வாயால பேசாம அப்புறம் என்ன கையால மைக்க வச்சு அப்படியே எல்லாரும் வாங்க வாங்க சார் நார்மலா நின்னு ஒரு 4 பேர் கிட்ட பேசி இருந்தாங்க சார். கையில அந்த மாதிரி எந்த காணொலியும் வரல சார். மைக் வச்சிருந்த மாதிரி எல்லாம் சரி, அவர் கையில மைக் வச்சிருந்தாரு. மைக்க தான் சரி மைக்க புடுங்குது அந்த அம்மா. புடுங்க அந்த அம்மா மைக்க புடுங்கிருச்சு கையில இருந்து. புடுங்கிக்கோ. என்ன பேச ஐயா அவனுக்கு ஜால்ரா தட்டறதுன்னா நாங்க ஏன் சார் அவருக்கு ஜால்ரா தட்ட போறோம்? அப்படியே பார்க்கலன்னா உனக்கு என்ன கண்ணன குருடா எவ்வளவு ஊடகத்துல போட்டான், டிவில போட்டான். ஐயா ஒரு விஷயம் கலர் மைக்க ஒரு விஷயத்தை வந்து வன்மையா கண்டிக்கிறேன். இப்படி பேச நான் ஒரு விஷயத்தை வன்மையா கண்டிக்கிறேன். என்ன ஐயா வன்மையா நீங்க என்ன வேணா பேசுங்க, நிறைய ஜால்ரா பத்தி நீங்க பேசாதீங்க. என்ன ஜால்ரா பேசுறீங்க பேசுங்க. இப்போ ரொம்ப அது அந்த வார்த்தையை கூட நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஜால்ராதான் நீங்க பேசுறீங்க. ஜால்ரா ஒரு டிப்போ, நீங்க அத பேசுங்க. டிப்போ நீங்க தான் வந்து பாத்துர்க்கீங்க. அடியும் ஜால்ரா என்ன நீங்க அடிக்கிற ஜால்ரா திமுக வரைக்கும் அங்க கட்சி அறிவான எதுவும் கேக்குதாங்க. ஆமா ஆமா என்ன ஒரே சத்தமா இருக்குறாங்க நம்ம ஸ்டாலின் சார். ஆமா ஆமா அடிக்கடி சிங்சான் கேக்குது. காமாசி அடிச்சுங்களா சொல்றாங்க சூரியன் அப்படின்றாங்க அந்த பக்கத்துல. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஆமா சொன்னாங்க உண்மையாவே. ஆமா 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 இப்படி அடிக்கிறீங்க. சம்ம சொன்னாரு இது அடிக்கிற சிங்சாக்கு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மைக்கை பறிச்சுட்டு மைக்கை இது பண்ணிட்டு எல்லாமே நீங்க போங்க, விலைக்கு போங்க, இங்க யாரும் உள்ள வரக்கூடாது போங்கன்னு தான் படுத்துனாங்க. புரிஞ்சதா? அது பெரிய நியூஸ்ல திரையில பார்க்கும்போது கிளியராவே தெரிஞ்சு. இதுல ஸ்மாலா வேணா உனக்கு தெரிஞ்சிருக்கும். கருப்பு கலர் மைக்கா அவர் கையில இருந்து வெறுக்குன்னு தான் என்ன இல்ல அந்த ஆளு திரும்ப அந்த ஆளு இஷ்டத்துக்கு இருந்தா ஒரு என்ன சொன்னாங்க ஒரு கருத்து, எல்லாரும் பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க. அதாவது திமுக கூட்டத்துல கண்டதும் ஓடுற மாதிரி அப்படி வராதீங்க, பொறுமையா நீட்டா வாங்க. ஏற்கனவே கண்ட ஸ்டைல சொல்லணும்னா ஏற்கனவே கண்ட நாய் கண்ட டேஷ் கண்ட அது மாதிரி நான் நாகரிகமா பேசணும்னு பாக்குறேன். அதெல்லாம் பேசிட்டு இருக்குது. கண்டதெல்லாம் பேசுது நம்மள. அந்த கண்டதும் பேசுற மாதிரி எதுவும் வச்சுக்காதீங்க. கண்ட நீங்க சொல்ற சரி, நீங்க சொல்ற மாதிரி உங்க வாயா நான் பேசுறேன். என்ன நீங்க 4 வாட்டி கண்ட நாய் எந்த நாய் கண்ட நாய் நீங்க சொல்லுவீங்க. நான் ஒரு வாட்டி சொன்னா என்ன மழையா பேசுறீங்க.
அந்த அந்த நபர்னால தாங்க அன்னைக்கு கரூர் இஷ்யூக்கு காரணமே திரு புஷி ஆனந்த் அவர்கள் தான். அதே மாதிரி சார் நீங்க அந்த பேச்சை எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க கரூர். அதே பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு தான் அந்த ஆளு ரெடி பண்ணான். ஏதோ பிளான் பண்ணி தான் அந்த ஆள் பண்ணிருக்கான். கடைசியில அந்த போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சு டாக்டர் மயக்க பிடிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஏன் சார் நீங்க அவ்வளவு உஷாரா இல்ல? நாங்க என்ன உஷாருன்னா நாங்க இது பப்ளிக், அது ஒரு கவர்டு மீட்டிங், அது புரிஞ்சுக்கோ. இது பப்ளிக் ரோட் ஷோ. ரோட் ஷோக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நாங்க பண்ணிருக்கணும். என்ன பண்ணா அங்கேயே வண்டி என்ன பண்ணிருக்கோம், ஆட்சி விட்டு விலகிருந்தீங்களா நல்லபடியா அவங்க நிகழ்ச்சி நடந்து போயிருப்பாங்க. எங்களுக்கு தும்பில நடத்துறது நீங்க சொல்லிருந்தீங்க அப்படின்னா அவங்களே பண்ணிருப்பாங்க தொண்டர்களை வச்சு. நீங்க அதை பண்ணல, அதான் பிரச்சனை. ஏற்கனவே ஆதவ அர்ஜுன்கிட்டையும் இவர்கிட்டயும் வண்டி இங்கேயே நிப்பாட்டுங்க, 500 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்கன்னு தான் சொன்னாங்க. அதை மீறி தான் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு இருக்கும் போது, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து ஒரே பொய்யா பேசுறாரு. அந்த வழக்குக்கு மாற்றா விஷயம் சொல்லக்கூடாது. ஓகேவா? இவர் 500 மீட்டர் சொல்லலாம் பொய். கொண்டு வந்து தெளிவா இங்கதான் நிப்பாட்டினாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தாவையில மேலையும் பேசிடுவாங்க சொல்லிட்டு. அதாவது நம்மளும் பேசக்கூடாது, இவரும் பேசக்கூடாது. அதனால பதிவு பண்ணும் போது பொய்யான விஷயத்த பதிவு பண்ணாங்க. அதனாலதானே ஜால்ரா தேடிட்டு மொத்தம் அந்த கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முடியறதுக்குள்ள நீங்களா கட்சியே இருக்குமா தெரியல. சார் இப்போ திமுக தான் போதை கலாச்சாரத்தையே உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. அது அவங்க கூட அவங்க வீட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பேர் என்ன? போதை கலாச்சாரம். ஆமா, போதை கலாச்சாரத்தை தெரிய வர்றது காரணமே நாங்க குடிக்கிறதுனாலதான். நாங்க குடிக்காம இருந்தா உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க இந்த நேற்று கூட 10 கிலோ தங்கத்தை நேற்று குடிச்சிருக்காங்க. 10 கிலோ தங்கம், புரிஞ்சதா? நாங்க எல்லாம் எதையாவது குடிக்கிறதுனால பப்ளிக்ல தெரியுது, அதனால பேசுறீங்க, அவ்வளவுதான். நாங்க குடிக்காம கண்ண மூடிட்டு இருந்தாங்க எல்லாமே எல்லாம். அதாவது குடிக்கிறது பெருமள, தடுக்கிறதுதான் பெருமை. அதான் குடிச்சா தானே தடுக்க முடியும். சார் எப்படி உங்களை மீறி உள்ள அதை சப்ளை ஆயிட்டு இருக்கு? நான் பேசுறேன். ஆமா, நீங்க ரொம்ப யோக்கியம். நான் பேசுறேன். ஆமா, யோக்கியம் வராது. சந்தானம் படத்துல ஒரு காமெடி இருக்கு தெரியுமா? ஏய், நீ என்ன பண்ற? இங்க இருக்க பருத்தி மூட்டை எடுத்து போயிட்டு அங்க வச்சிரு. நீங்க வா, அங்க இருக்கிற பருத்தி மூட்டை எடுத்து போய் இங்க வச்சிரு. இதுக்கு அந்த பருத்தி மூட்டை அங்கே இருக்கலாம். இருக்கிற வேலைக்கு ஏதாவது கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல. அந்த மாதிரி இப்போ சொன்ன அந்த கஞ்சா கதையும் சரி, அந்த கோல்டு கதையும் சரி, ஏதாவது ஒரு திமுக வீட்டுல இருந்து போயிருக்கோம். டேய், நீ இதை கேட்ச் பண்ணு. டேய், திரும்ப கோல்டு வையே சொல்ல முடியாது. அது 4 கஞ்சா மூட்டை, 4 கோல்டு, இந்த மாதிரி 4 கிலோ கோல்டு, 5 வீட்டு 4 போயிருக்கோம். உள்ள செட்டிங் தானே. துபாயில இருந்து 10 கிலோ தங்கம் விமான நிலையத்தில் முடிஞ்சு போச்சு. துபாய்க்கு இப்படி ஆச்சு, நீங்க இப்படி ஆச்சு. ஆமையா, என்னையா பண்ணது? அவ்வளவுதான், முடிச்சு. அவரே துபாய் இன்னும் முடிஞ்சு போச்சுல. எல்லாம் அங்கதானே. ஒரு கட்டிங், ஒரு ஒட்டிங். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 63,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.